நண்பர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் ஆரம்பிக்குது. இனி ஜூன் வரைக்கும் வெயில் பட்டைய கிளப்போம். வெயில் காலம்னா காய்கறி செடிகளுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம். ஆனால் பழமரங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலம்தான். மா எல்லாம் பூ எடுத்து காய்க்க ஆரம்பிக்கும். சீத்தா, வாட்டர் ஆப்பிள்னு நிறைய மரங்கள் பூ எடுத்து காய்க்க ஆரம்பிக்கிறது இந்த கோடை காலம்தான். மாம்பழம் சீசனை ஆரம்பிச்சிட்டு நம்ம கனவு தோட்டத்தில் ஆரம்பித்த மாமரங்கள், தென்னை மரங்கள், மற்ற பழமரங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். வழக்கம் போல் மாமரத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இது பங்கனம்பள்ளி. ஒரு முழு மரமாக தோட்டத்தில் வளர்ந்து நிற்குது. பங்கனம்பள்ளி கொஞ்சம் தரையாக தான் கிளைகளை விட்டு ஒரு குத்துச்செடி மாதிரி தான் நின்றுட்டு இருந்தது. 2 மாதத்துக்கு முந்தி தான் கீழே உள்ள கிளைகளெல்லாம் கவாத்து பண்ணி விட்டு மேலே உள்ள கிளைகளை மட்டும் விட்டேன். தரையாக நிறைய கிளைகள் வளரும்போது மரம் உயரமாக வளர்றதில்ல. பக்க கிளைகளெல்லாம் எடுத்து விட்ட பிறகு தான் பார்க்குறதுக்கே ஒரு மாமரம் லுக்கு வந்திருக்கு. கவாத்து பண்ணி விட்டதுமே மரம் கொஞ்சம் வேகமான ஒரு வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சுது. கடந்த 2 வருஷமாக நிறைய பிஞ்சு பிடிக்கும். நான் தான் ஒரு 2 வருஷம் கழித்து காய்க்க விடலான்னு எல்லாத்தையுமே பறித்து போட்டுட்டு இருந்தேன். இந்த சீசன்லேருந்து காய்க்க விட்டு பார்க்கலான்னு இருந்தேன். ஆனால் மா பூக்கவே இல்லை. என்னடா மரம் கோவிச்சுக்கிட்டு போலையே, எப்படி பூத்தாலும் இவன் கட் பண்ணி போட தான் போகிறான், அதுக்கு நான் சும்மாவே இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ போன வாரம் தான் நிறைய மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரம் ஆரம்பத்தில் இருந்தே நல்லா வந்துட்டுருக்க ஒரு மரம். பூத்தா அள்ளி கொட்டிரும், நல்லா பிஞ்சும் பிடிக்கும். இந்த தடவையும் எக்கச்சக்கமாக மொட்டு வச்சுருக்கு. இந்த தடவை பிஞ்சு பிடிக்கிறத பொறுத்து ஒரு 10 காய்கள் மட்டும் விட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். சின்ன மரம் தான், மொத்தமாக அத்தனையும் காய்க்க விட்டோம்னா காயோட சைஸ் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. முதல் விளைச்சலை கொஞ்சமாக காய்க்க விட்டோம்னா காயோட திரட்சி ருசியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக மூவாண்டன். ஒரு அருமையான நாட்டு ரகம் ஆரம்பிக்கலான்னு வாங்கி வச்சது. டக்குன்னு பார்த்தா 2 பூ இந்த வருஷம் எடுத்திருந்தது. மூவாண்டன் இந்த வருஷம்தான் முறையாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வச்சு 3.5 வருஷம் ஆகுது. ஒரு பக்கம் சின்ன நெல்லி இந்த மரத்தை போட்டு கொஞ்சம் அமுக்குது. சின்ன நெல்லி கிளையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு இதுக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீ பண்ணி விடணும். இந்த 2 பூவில் பிஞ்சு தேறி வருமானு தெரியல. ஒரு பூவில் ஒரு 2 பிஞ்சு தேறி இருக்குது. இதுவும் காயாக மாறுமாங்கிறது சந்தேகம்தான். அடுத்த வருஷம் நிறைய பூ எடுத்து ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நானும் வளர்கிறேன், ஒரு முழு மரமாக மாறிட்டேன்னு நமக்கு சொல்கிறதுக்காக சாம்பிளுக்கு ஒரு 2 பூ எடுத்துருக்கு. இனி இந்த மரம் வர்றதுல சவால்கள் இருக்காது. அடுத்ததாக நீலம். ஆரம்பத்தில் மெயின் கிளையெல்லாம் கருகி அப்புறம் தேறி வந்த ஒரு மரம் இது. இந்த வருஷம் இது பூ எடுத்திருக்கு. இந்த மரம் ஒரு சீரான வளர்ச்சியில் வந்துட்டுருக்கு. நல்லா தளிர்விட்டு பிடிச்சி வளர்ந்துட்டு வருது. ஒரே ஒரு பிரச்சனை, ரொம்ப ஒரு இடைஞ்சலான இடத்துல மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் சீத்தா, இன்னொரு பக்கம் வாட்டர் ஆப்பிள், அந்த பக்கம் சப்போட்டான்னு ரவுண்டு கட்டி இதை போட்டு அமுக்கிட்டு இருக்காங்க. சீத்தா, வாட்டர் ஆப்பிள் மரங்களை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு மாமரத்துக்கு கொஞ்சம் இடம் காலி பண்ணி கொடுக்கணும். இந்த பூவும் சாம்பிளுக்கு தான், பிஞ்சு பிடிச்சி காய மாற வாய்ப்பில்லை. அடுத்த வருஷம் நிறைய பூ எடுத்து முதல் விளைச்சல் ஆரம்பிக்கலாம். இதுவும் கனவு தோட்டத்தோட மாமர லிஸ்ட்டில் நானும் இருக்கேன் அப்படின்னு பூத்து சொல்லியிருக்குது. இது இமாம் பசந்த். மற்ற மாமரங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதா ரகங்கள்னு சொல்லலாம். பழம் ருசியாக இருக்கணும், அதே சமயத்தில் நிறைய விளைச்சலும் இருக்கணும்னு ஆரம்பித்த மரங்கள். இமாம் பசந்த் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஒன்று வச்சு பார்க்கலான்னு ஆரம்பித்தது. பெருசாக விளைச்சல் இருக்காது, கொஞ்சம் காய் அறுவடை பண்ணுறதே கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு 10 காய் பறித்தாலும் பட்டாசாக இருக்கும். அப்படி ஒரு ரகம் தான் இமாம் பசந்த். கொஞ்சம் திணறி தான் வரும்னு நினச்சி தான் வச்சு விட்டுருந்தேன். ஆனால் மரம் நல்லா தளிர் விடுது, வளர்ச்சி சீராக இருக்குது. நம்ம மண்ணுக்கு நல்லா செட் ஆகிட்டுன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்போ பூ எடுக்கணும்னு ஐடியா இல்லை. இது எல்லாமே ஒட்டு ரகம் தான். இமாம் பசந்த் அடுத்த வருஷம் பூக்க ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்குறேன். இது செந்தூரம். ரொம்ப திணறிட்டு இருந்த ஒரு மரம். மாமரம்னு வச்சு பெருசாக வளர்ச்சி இல்லாமல் நின்றுட்டு இருந்த ஒரே மரம் இது தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் விட்டு ஓரளவுக்கு இலையோடு நின்றுட்டு இருக்குது. பேசாமல் இதை எடுத்துகிட்டு புதுசாகவே ஆரம்பித்து விட்டுருக்கலாம். இருந்தாலும் மரம் ஏதோ முயற்சி பண்ணுது, செட்டாகி வளர ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சிறப்பாக வந்துடும்னு ஒரு நம்பிக்கையில் இந்த மரத்தை அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்ல வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். கிளை தான் எல் மாதிரி வளைஞ்சு போய் நிற்குது. ஒரு சவுக்கு கம்பை நட்டி இந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்த முடியுமான்னு பார்க்கணும். தோட்டத்தில் நாற்று வாங்கி வைக்கிறோம், வளருது, காய்க்குது. இருந்தாலும் இப்படி கொஞ்சம் திணறி வர்ற மரங்களை தேத்தி கொண்டு வர்றதில் ஒரு சந்தோஷம், சுவாரஸ்யம் எல்லாமே இருக்குது.
மரமே கொஞ்சம் வளர்ச்சி காட்டும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் அக்கறை கொடுத்து கொண்டு வந்தோன்னா நல்ல ஒரு மரமாக வந்துடும். அதனால தான் இந்த செந்தூரத்தை எடுக்காமல் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இது கிராமத்தில் எங்கள் வீட்டு மால இருந்து ரெடி பண்ணி வச்ச நாற்று. கொஞ்சம் திணறி தான் வந்துட்டுருக்குது. இந்த சம்மரை தாக்கு பிடிச்சிட்டா தேறிடும்னு நினைக்கிறேன். இது கூடவே ரெடி பண்ண இன்னொரு நாற்று பேக்லேயே இருக்குது. அது சூப்பராக வளர்ந்து நிற்குது. ஆனால் இந்த நாற்று தோட்டத்தில் வச்சதுமே கொஞ்சம் திணறி மெதுவாக தான் வருது. இந்த நாற்று தான் ஒரு விதையிலேருந்து 3 செடியாக வந்த நாற்று. அதோட தாய்மரத்தோட குணத்தோடே வரோன்னு இதை எடுக்காமல் கொண்டு வந்துட்டுருக்கேன். தளிர்லாம் விடுது, இருந்தாலும் ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சி இன்னும் காட்டலை. தேராதுங்கிற அளவுக்கும் இல்லை. அதனால் அடுத்த வருஷம் ஒரு நல்ல விளைச்சல் வர ஆரம்பிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. கடைசியாக மல்லிகா போன வருஷம் ஜூலையில் அக்ரீன் டெஸ்ட் கண்காட்சியில் வாங்கி வச்சுது. வச்சு 9 மாதம் ஆகுது. கல் மாதிரி வச்ச மாதிரி அப்படியே 9 மாதமும் நிற்குது. தளிரே வரல, இலையும் வாடலை. சரி, உசுரோட தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோன்னு விட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிக்கும்போது தான் தளிர் விடுறதுக்கான சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த அக்ரீன் டெக்ஸ் இன்னும் 3 மாதத்தில் வந்துடும். அதுக்குள்ளே தளிர் விடலானா பிடுங்கி வீசிடும் அப்படின்னு நினச்சதோ என்னவோ தளிர் விடுற அறிகுறி காட்டுது. மல்லிகா கிட்டத்தட்ட இமாம் பசந்த் மாதிரி தான். விளைச்சலெல்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாரகம் இது. அதனால தான் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். தளிர் விட்டு தேறி வருதான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாமரங்கள் ஆரம்பிக்கும்போது பெருசாக திட்டெல்லாம் போட்டு தேடி தேடி நாற்றெல்லாம் வாங்கி வச்சு ஆரம்பிக்கலை. இருந்தாலும் ஒவ்வொரு மரமாக செட் ஆகி பூ விட்டு நம்ம கனவு தோட்டம் ஒரு அருமையான மாந்தோட்டமாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக தென்னையை பற்றி பார்த்துடலாம். எல்லா தென்னையுமே தோட்டம் ஆரம்பிக்கும்போது நாற்று வாங்கி என் கையால் வச்சு விட்ட தென்னைகள். கிட்டத்தட்ட எல்லா தென்னைகளுமே பாலை விட்டு குறும்பல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில தென்னையில் தேங்காய் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு. இந்த தென்னை எல்லாமே நாட்டு ரகம் தான். குட்டை ரகம் நெட்டை ரகம்லாம் வாங்காமல் நல்ல ஒரு நாட்டு தென்னையாக தோட்டத்தில் போய் பார்த்து வாங்கி வச்சு விட்டது. நாட்டு தென்னை ஹைப்ரிட் மாதிரி ஆரம்பத்திலேயே கொத்து கொத்தாலாம் காய்க்காது. முதல்ல ஒரு காய் பிடிக்கும், அடுத்த பாலையில் ஒரு 2 பிடிக்கும், அப்புறம் 3, 5 இப்படி மெதுவாக காய்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்த தென்னை தான் மற்ற தென்னைகளை விட சிறப்பாக காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காய் பார்க்குறதுக்கு நல்ல தரமாக திரட்சியாக தெரியுது. காய் வடிவத்தை பார்த்தே சொல்லிடலாம், சும்மா நெட்டு தான் பெருசாக இருக்குமா இல்லை உள்ள தேங்காயும் நல்ல பெருசாக இருக்குமா அப்படின்னு. இது கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு தென்னை ஷேப்பில் தான் வந்திருக்கு. தேங்காய் பெருசாக தான் இருக்கும். முதல் தேங்காயை அறுவடை பண்ணி பிறகு ஒரு வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறேன். நானே எங்கள் வீட்டு தென்னையிலேருந்து நாற்று ரெடி பண்ணி வச்ச தென்னையும் முதல் பாலை விட்டுருக்கு. முதல் 2 பாலையுமே குறும்பல் எதுவும் இல்லாமல் டம்மியாக தான் பூத்துருக்கு. ஒரு 2-3 பாலைக்கு அப்புறம் குறும்பல் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த தேங்காய் அதோட தாய்மரம் அளவுக்கு சிறப்பாக வருமானு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். காண்டாமிருக வண்டு தொல்லை இப்போ பெருசாக இல்லை. கொஞ்சம் இருந்தாலும் நான் அதை பற்றி பெருசாலாம் ஒரி பண்ணிக்கிறது இல்லை. இனி மரம் பெருசாக தொல்லை இருக்காது. மொத்தத்தில் தென்னையோட வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. அடுத்த வருஷம் தேவையான அளவுக்கு விளைச்சல் கொடுக்குற அளவுக்கு தென்னை எல்லாமே ரெடி ஆயிரும். அடுத்ததாக பலாவில் பெருசாக ஒரு செழிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே தான் நிற்குது. மழை இந்த இடம் பெருசாக இல்லை, கொஞ்சம் வறட்சியான காலம் மாதிரி தான் இப்போ இருக்குது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எப்படா பூ விடணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மரத்தில் பலாவும் ஒன்று வச்சு 4.5 வருஷம் ஆகுது. இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவக்காடோவும் அதே நிலமை தான். நல்லா வளர்ந்துருக்கு, வளர்ச்சி சீராக இருக்குது. ஆனால் இன்னும் பூ எடுக்கலை. எப்போ விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும்னு வெயிட்டிங். பெரிய நெல்லியில் இந்த வருஷம் விளைச்சல் போன வருஷம் விளைச்சலை விட கொஞ்சம் கம்மி தான். சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பாதி விளைச்சல் இருந்துச்சு. ஆனால் நான் கிழங்கு திருவிழா அது இதுன்னு பிஸியாகி அறுவடை பண்ணவே இல்லை. எல்லாமே அப்படியே கீழே கொட்டி போயிடுச்சு. சில நேரம் இப்படி தான் ஓடிட்டே இருப்போம், கிடைக்கிற விளைச்சலை அறுவடை பண்ண கூட டைம் இருக்காது. இந்த தடவை பெரிய நெல்லி விளைச்சலும் அப்படி தான். போன வாரம்தான் பக்கத்து நிலத்துலேருந்து ஒரு அக்கா வந்து கீழே கிடந்த நெல்லியெல்லாம் ஊறுகாய் போடன்னு எடுத்துகிட்டு போனாங்க. சின்ன நெல்லி சொல்லவே வேணாம், காய்ச்சி தள்ளிடும். இப்போவும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது. இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் மூவாண்டன் மாமரத்துக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அதையும் இந்த வாரம் பண்ணணும். சம்மர்னாலே பழமரங்கள் எல்லாம் மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிக்கிற ஒரு சீசன் தான். ஸ்டார் ஃப்ரூட் அருமையாக பூத்துருக்கு. வாட்டர் ஆப்பிளும் இப்போ தான் கொஞ்சம் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. சீத்தாவில் ஆஸ்திரேலியாவிலேருந்து நண்பர் பிரகாஷ் கொடுத்த ஒரு சீத்தா முறையாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ரொலினியா மாதிரி ஒரு சீத்தா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை காய் பிடிச்சா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சப்போட்டா போன அப்டேட்டில் அருமையான ஒரு விளைச்சல் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்பேன்.
அதோட அறுவடை போன வாரம் வரைக்குமே கிடச்சிட்டு இருந்துச்சு. அருமையான சப்போட்டா பழங்கள் கூட கூட அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ அறுவடை முடிஞ்சதுமே மறுபடி பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சப்போட்டா 2 மரமே அருமையாக காய்க்குது. இது வருஷங்கள் ஆக ஆக விளைச்சல் அதிகமாகிட்டே வரும். இனி சப்போட்டா பழத்துக்கு தோட்டத்தில் குறைவு இருக்காது. மாதுளை பூக்குது, பிஞ்சு போடுது, பழுக்கிறதுக்கு முந்தைய அணில், குருவி எல்லாமே வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னுமே ஒரு பழம் கூட பறித்து சாப்பிட்டதில்ல. கொஞ்சம் கவர் கட்டி 1-2 பழங்களை முழுசாக பழுக்கிற வரைக்கும் விட்டு பார்க்கணும். எலுமிச்சை 2 மாதத்துக்கு முந்தி ஊட்டமேற்றிய தொழு உரம்லாம் ரெடி பண்ணி வச்சு விட்டேன். சம்மரில் நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பெருசாக பூ எடுக்கலை, கொஞ்சம் ஏமாற்றம்தான். மரம் இப்படி ஒரு நல்ல விளைச்சல் வந்திருக்கு, இதுவே ஒரு பெரிய விஷயந்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் லேட்டாக கூட பூக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த சம்மரில் நம்ம கனவு தோட்டத்தில் பழமரங்களோட வளர்ச்சி. போன அப்டேட்டுக்கு இந்த ஒரு சில மாதங்களில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. புதுசாக மாமரங்கள்லாம் முறையாக பூ எடுத்திருக்கு. எல்லா தென்னையுமே ஓரளவுக்கு காய்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தடவையாக ரொனீலியா சீத்தா மொட்டு விட்டுருக்கு. இன்னும் 2 மாதத்தில் பிஞ்சுகள் காய்கள்னு எல்லா மரமே விளைச்சல் நிறைஞ்சிருக்கும். அப்போ அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். காய்கறி செடிகள் ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வந்துடலாம். ஆனால் பழமரங்கள் எங்கெங்கெல்லாமோ இருந்து நாற்றுகள் வாங்கி வைக்கிறோம். அது அந்த மண்ணுக்கு பிடிச்சி வரணும், பூக்க ஆரம்பிக்கணும், விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கணும். சில மரங்கள் பூக்காமல் அப்படியே வருஷக்கணக்கில் நின்றுட்டுருக்கோம். இதெல்லாம் தாண்டி மொத்தமாகவே பழமரங்கள் நல்ல ஒரு விளைச்சலை ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே இயற்கையோட பரிசு தான். பாரம்பரிய கிழங்கு மற்றும் மஞ்சள் விற்பனை போயிட்டுருக்குது. ஊதா ராசவள்ளி கிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு, ஏர் பொட்டேட்டோ, நாட்டு மஞ்சள், லக்கடாங் மஞ்சள் எல்லாமே ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஊதா சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுகளும் இருக்குது. நேரில் வந்து வாங்க முடிகிற கோவை நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பழமரங்கள் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.